ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸில் கிளஸ்டர் பி. ப்ரீவியஸ் வீடியோவில் கிளஸ்டர் ஏ பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளஸ்டர் பி. இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டி சோஷியல், பார்டர்லைன், ஹிஸ்ட்ரியானிக் அண்ட் தென் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். இது வந்து கிரிமினல்ஸுக்கு வந்துட்டு இந்த டிஸார்டர்ஸ் இருக்கும். மற்றவங்ககிட்ட பொய் சொல்கிறது, திருடுறது, ஏமாத்துறது, ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம். ஸோ எங்கள் பிஹேவியர் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு அக்ரெசிவாக, அஃபென்சிவாக, ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். பிஹேவியர் இன்னும் பார்த்தோம்னா இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஓகேவா? சோஷியல் ரூல்ஸ், நார்ம்ஸு, இந்த லாஸ் எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, பிரேக் பண்ணுவாங்க. எம்பத்தி அப்படின்றது சுத்தமாக இருக்காது. எம்பத்தி அப்படின்னா மற்றவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா, அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இது சுத்தமாக இருக்கவே இருக்காது. இப்போ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கில்ட்டி ஃபீல் சுத்தமாக இருக்காது. தப்பு பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு கிடையவே கிடையாது இவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தானே. ஸோ ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு மேலுக்கு தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டர் உள்ளவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு இப்போ யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, யாருனாலுமே விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம தனியாகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்க கூட வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ், திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு சோகமாக இருப்பாங்க. ஸோ மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ், எம்ப்டினஸ் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே க்ரானிக்காக இருக்கும். எம்ப்டினஸ் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் டம்பாக இருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்புறம் வந்துட்டு இம்பல்சிவ் பிஹேவியர்ஸ், அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது, அதிகமாக காசு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான பிஹேவியர்ஸு, அன்அக்செப்டபிளாக, அதாவது இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பிஹேவியர்ஸ்லாம் இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆங்கர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாமலாம் கோவப்படுவாங்க. இன்அப்ராப்ரியேட்டாக ஆங்கர் இருக்கும். செல்ஃப் ஹார்மிங், ஏன்னா வந்து ரிஸ்க் பிஹேவியர் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. ஸோ செல்ஃப் ஹார்மிங், ஒரு அதாவது சூசைடு, ஸோ அந்த மாதிரி த்ரெட்டுக்கெலாம் வந்துட்டு இவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அட்டென்ஷன் சீக்கிங். இவங்கள தான் எல்லாரும் பார்க்கணும், இவங்கள்ட்ட தான் எல்லாமே பேசணும், இவங்கள தான் திரும்பி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சிம்பிளாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஸார்டர் தான் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசுகிற விதம் வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம், ஃபிசிக்கலி வந்துட்டு அது மூலயமா வந்துட்டு மற்றவங்க வந்து அட்மையர் பண்ணணும் அவங்க. அதாவது நம்ம நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு அட்மையர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி அட்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப சீக் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி அட்டென்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னா, ஒரு லிமிட்டோடு இருக்குது அப்படின்னா, இவங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு க்ளோஸாக இருக்குது. அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அந்த டிஸார்டர் உள்ளவங்க. அந்த பர்சன் வந்து இவங்ககிட்ட ஒரு லிமிட்டடாக பழகுறாங்க அப்படின்னா, இவங்க எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்க்க போகிறது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு, ஸோ அந்த டாமினன்ஸ் இருக்கும், நம்ம தான் வந்துட்டு எல்லாமே, நம்ம நம்ம தான் வந்துட்டு ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறோம், அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபேண்டசியில் தான் இருப்பாங்க. ஃபேண்டசி அப்படின்னா இமேஜினேஷன்லாம், ஒரு சக்ஸஸ்ஸு, இப்படி தான் நம்மளோட பவரு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபேண்டசி உலகத்திலே இருப்பாங்க. இந்த உலகத்திலே வந்துட்டு அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல், அவங்க தான் ரொம்ப யூனிக்கான பர்சன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. மற்றவங்களோட ஃபீலிங்ஸு, மற்றவங்களோட எமோஷன்ஸை வந்துட்டு இவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் கோல் இருக்குது, ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. குறுக்க யாராச்சும் வந்தோம்னா அவங்களையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப பொறாமைப்படுவாங்க. இவங்ககிட்ட இல்லாத விஷயம் வேறு யாராச்சும் இருக்குது அப்படின்னா, எப்படி அவங்களுக்கு வந்து இருக்க முடியுது சொல்லிட்டு ரொம்ப பொறாமைப்படுறது. அப்படி இல்லைன்னா மற்றவங்க வந்து இவங்க மேலே பொறாமைப்படுற மாதிரி இவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கிளஸ்டர் பி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளஸ்டர் சி பார்க்கலாம்.